எப்போ எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து நீ தான் என்டிஏக்கு தலைவர் சொல்லிட்டு போனாரோ அப்போவே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்து போச்சு. வச்சுட்டு போனவர் தானுங்க அமித்ஷா. அடுத்தால எங்க போனாரு? இல்லங்க, அடுத்த காஷ்மீர் போனாரு. பள்ளத்தாக்குல சுட்டு கொண்டாங்கன்னு இவரை பார்த்துட்டு போய் நேரம் பள்ளத்தாக்குல போய் பிரச்சனையை சந்திச்சு இந்தியா பாகிஸ்தான் போர் தான் நடந்துச்சு. அடுத்தால திரும்பி அவர் வந்து இல்லைங்க இந்த கூட்டணி ஆட்சின்னு சொல்ற அவங்களுக்குள்ளே 1000 முரண்பாடு இருக்குமா? ஒரு பக்கம் அவர் கூட்டணி ஆட்சிங்கிறாரு, என்டிஏ கூட்டணியில் இருக்குங்கிறாரு, இவர் தனிச்சு ஆட்சிங்கிறாரு. இவரை நம்பி ரெட்டை சின்னத்தை கொடுக்க மாட்டாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். கொடுத்தா டிசம்பர் மாதத்துக்கு பிறகு இவர் பாஜக வேண்டான்னு கலத்தி விட்டுட்டு போயிடுவார். அதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் இவரை நம்பி ரெட்டை சின்னத்தை கொடுக்க மாட்டாங்கங்கிறது எங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த அவமானப்பட்டு இந்த என்டிஏ தலைவர் கூட நம்ம பின்னாடி இருக்க வேண்டாம்னு எங்களோட கருத்து. எடப்பாடி பழனிசாமி என்டிஏ தலைவருங்கிற இடத்துல நம்ம இருக்க வேண்டாம், வெளியில வருவோம். நம்ம மக்களை செப்டம்பர் 4 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காருல்ல, அதுக்குள்ள என்ன அவசரப்படுறீங்க? உங்களுக்கு பத்திரிகை வரமாட்டீங்களா? ஒரு தலைவர், அதாவது நீங்க நல்லா பாருங்க, அண்ணன் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கூட தழும்பாதவர். அவர் வந்து பொறுமையாக தான் செய்வார். எனக்கு ஒரு உத்வேகத்தில் நான் செய்வேன், இன்னொருத்தர் அது மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. அதை வந்து ஒரு நாள் கடந்து முடிவெடுப்போம் பாரு.